அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, மூதுரையில் இன்றும் ஒரு நல்ல பாடல். கோபம் யார் யாருக்கு எப்படி இருக்கும் என்று ஔவையார் 3 வகையாக பிரிக்கிறார். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர்கிழிய எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். கோபம் யார் யாருக்கு எப்படி வருமா? கீழ்த்தரமானவர்களுக்கு கோபம் வந்தால் அது கல் பிளப்பது போல் உடைந்து பிரிந்துவிடும். அவ்வளோதான், மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. கீழ்த்தரமானவனுடைய கோபம் கல் பிளப்பது போல் உடைந்து பிரிந்துவிடும். பொன்னில் பிளவு ஏற்பட்டால் மீண்டும் இணைந்து விடுவது போல யாரேனும் கூட்டுவித்தால் கூடிவிடுவரும் உள்ளனர். அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்களாம். பொண்ணு உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் நம்ம அதை இணைச்சிடலாம். அதுபோல் யாருன்னா வந்து, ஏன்பா இப்படி பேசாமல் இருக்கிறீங்க, பேசிக்குங்கப்பா, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு யாருன்னா இடையில் வந்து நமக்கு எதனா சொன்னாங்கன்னா, அப்படியா சரின்னு அப்படி கூடி விடுவரும் இருக்கிறார்கள். பொன்னில் பிளவு ஏற்பட்டால் மீண்டும் இணைந்து விடுவது போல் யாரேனும் கூட்டுவித்தால் கூடி விடுவாரும் உள்ளனர். அப்புறம் 3வது ஒரு வகை சொல்கிறாரு. அம்பு எய்த தண்ணீரில் ஏற்பட்ட பிளவு உடனே மறைந்து விடுவது போல சான்றோருடைய கோபம் சினம் உடனே மாறிவிடும், உடனே மறைந்துவிடும். தண்ணியில் அம்பு போடுங்க, தண்ணி பிரியும், பிளவு ஏற்படும், ஆனால் உடனே அது கூடிவிடும். அதுபோல் சான்றோருடைய கோபம் உடனே மறைந்துவிடும், உடனே மாறிவிடும் தன்மை உடையது. ஆக நாம் எல்லாம் சான்றோராக இருப்போமா? நன்றி, வணக்கம்.